ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். கேஎன்வேலன் ஆடியோ பர்கூர். இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நான் போட்டிருந்தோம். அந்த வீடியோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேனல் வரவே இல்லை. இந்த பேனல் வந்து நான் தனியாக தான் வாங்கி போட்டிருக்கேன். அவர் போடுறேன்ட்டு போடவே இல்லை, ஃபோனும் அட்டன் பண்ணல. அதனால் கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்கன்னு இந்த பேனலை வாங்கிட்டு வந்து நான் போட்டிருக்கேன். இது கஸ்டமர் வந்து ஸ்டிக்கர் எடுக்க வேண்டாம், நீ வீட்டில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன்னாரு. அதனால் அப்படியே விட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் அவருடைய போர்டு நான் போட்டிருக்கேன். ஹெவியான ஒரு குவாலிட்டியான ஒரு சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கு. நான் எடுத்துட்டேன், கனெக்ஷனை செக் பண்ணிவிட்டு ஓடிட்டு இருந்தது. இப்போ எடுத்துட்டேன், கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு. அதனால் செக் பண்ணி ஆடியோ செக் பண்ணி காட்ட முடியல, சரி மன்னிச்சிருங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அது கிடைக்காதனால இதை போய் நம்ம வாங்கிட்டு வந்து தான் போட்டு ஃபிட் பண்ணியிருக்கோம். அவருக்கு நம்மக்கிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு அவர் ஃபோன் அட்டன் பண்ணல. சரி என்ன ரீசன் தெரில, அது என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு டெக்னீஷியனுக்கு ஆர்டர் கொடுக்குற இடத்துல இந்த மாதிரி பண்ணும்போது டெக்னீஷியனோட பேர் கெடுது. அதனால தான் பாதி நேமு கெடுற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ரெடியாக இருக்கோம் வேலை செய்கிறதுக்கு, டெக்னீஷியன் நம்ம அத்தனை அமௌண்ட்டும் போட்டுட்டு அவர் கேர்லெஸ்ஸாக நம்மளை மறந்துட்டாரா, இல்லை அது கொடுக்க மறுக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. நான் இது யார் என்னன்றது நான் இது வந்து சொல்ல விரும்பலை. ஏன்னா அவருடைய இதுக்கு அவர் என்னமோ பண்ணிட்டு போகிறாரு. என்னுடைய நல்ல எண்ணத்துக்கு நான் இன்றைக்கி வரைக்கும் நான் ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் எடுக்கலை அவர். ஏன்னா அவருடைய என்ன சூழ்நிலைன்னு எனக்கு தெரியாது. அவரை பற்றி தான் நான் நினச்சி கம்முன்னு இருக்கேன். நேம் சொல்ல முடியாதில்ல, சொல்ல முடியும், பட் அது வேண்டாம் எனக்கு. அது வந்து விரும்பலை நான். ஏன்னா நம்மளுடைய கஷ்டம் நஷ்டமோ நம்மளோட போட்டோம், நம்ம கஷ்டப்பட்டாலே அவங்க வந்து நல்லா இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் வந்து அதை வந்து நான் மென்ஷன் பண்ணல. பட் என்னென்னா, எனக்கு அது ஆர்டர் கொடுத்த அந்த பேனல் வராதனால எனக்கிட்ட அமௌண்ட் லாக் ஆகிட்டு சில பேர் கொடுக்க முடியாமல் போச்சு. அந்த அமௌண்ட்டுக்கு நான் வந்து எல்லாமே கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு ரிஸ்க் ஆகி போச்சு. இந்த கேபினெட் பாருங்கள், இத்தனைங்குது அதுக்கு வந்து பேனல் கிடைக்கல எனக்கு. இத்தனை கேபினெட் வச்சுருக்கேன், ஆனால் ஒர்க் இருக்குது. ஆனால் அந்த கேபினெட்டு இந்த அக்ரிலிக் சீட்டு போய் நான் கை காசு போட்டு திருப்பணும் வாங்கினார் வேண்டியதாக இருக்குது. அத்தனை அமௌண்ட்டும் அவருக்கு நான் போட்டு விட்டுட்டேன். அப்போவே நான் போட்டு விட்டேன். ஏன்னா ஒரு நம்பிக்கையில் தான் நான் போட்டேன். பட் ஏன்னா வந்த மெட்டீரியல் எடுத்த பின்னாடி கொரியர் போட்ட பின்னாடி கூட போட்டிருக்கலாம். பட் நான் நம்பிக்கையில் தான் போட்டேன். அவர் என்ன நினச்சாலும் சரி, எனக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கையில் தான் நான் போட்டிருக்கேன். எனக்கு அமௌண்ட்டோட நம்பிக்கை தான் முக்கியம். நன்றி நண்பர்களே. இது போல் ஆம்பு தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள். கஸ்டமர் வந்துட்டாங்க, அதனால் செக் பண்ண முடியல. நான் திடீர்னு கழட்டிட்டு எல்லாம் ஃபிட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டிக்கர் எடுக்கலை. இது பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங் எல்லாம் அவர் வந்து இந்த மாதிரி வேணுன்றதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், கஸ்டமருங்க வெயிட் பண்ணுறாங்க. கார் வண்டியில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அதனால தான் இது. நன்றி நண்பர்களே. இன்னொரு வீடியோ நான் போடுறேன். நன்றி.